பார்த்திங்கன்னா கபால் ஸ்பீன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இது எந்த மாதிரியான இடம்னு பார்த்திங்கன்னா, ஆக்சுவலாக இங்கே வந்துட்டு மெயினாக வந்துட்டு இங்கே வந்து ஒரு 1000 லிங்காஸ் இருக்குது. ஆக்சுவலாக இதுக்கு வந்துட்டு நீங்கள் டிக்கெட் பார்த்தீங்கன்னா, டிக்கெட் வந்துட்டு எந்த ஒரு டிக்கெட்டும் தனியாக எடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. இதுக்கு நீங்கள் ஏற்கனவே இந்த டெம்பிள் டிக்கெட் எடுத்துருப்பீங்க பார்த்தீங்களா. ஒன் டே வாங்க நம்ம இந்த வழியாக தான் போனோம். இங்கே பாருங்கள். ஸோ இந்த வழியாக போயிட்டு நம்ம இந்த 1000 லிங்காஸை பார்க்கலாம். 1000 லிங்காஸ் நம்ம பார்க்குறோம். எவ்வளோ அழகாக இருக்கும். இந்த பக்கம் பாருங்கள், விஷ்ணுவோட சிலையை வரைஞ்சிருக்காங்க பாருங்கள், செதுக்கியிருக்காங்க பாருங்கள். இது ஃபுல்லாக லிங்காஸ் தாங்க. 1000 லிங்காஸ் பார்த்திங்கன்னா நடுவில் பெருசாக ரவுண்டாக. ஸோ அது வந்து ஒரு பெரிய லிங்கங்க. இது பாருங்கள் எவ்வளோ அழகான பிரம்மர் சிலை பாருங்கள். பக்கத்தில் வந்துட்டு ஆஞ்சநேயர் இருக்க மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குங்க, அருமையாக. இங்கேயும் பாருங்கள், விஷ்ணு படத்திருக்க மாதிரியே ஒரு சிலை இருக்குது பாருங்கள். அங்கேருந்து தெரில, ஆக்சுவலாக இங்கேருந்து பார்த்தா இந்த ஆங்கிலேருந்து பார்த்தோம். நம்ம அப்போது அங்கேருந்து எடுத்தோம். ஓகேங்க, இங்கே பாருங்கள் நம்ம டிரைவர் எப்படி சேர்ந்து குளிக்கிறாங்க பாருங்கள். நம்ம ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து குளிக்கிறாங்க. அருமையாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், தண்ணி இங்கேருந்து வருது. பட் போதுங்க. ஹாய்ங்க, வணக்கம் அண்ட் வெல்கம் டு முத்து விலாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஓகேங்க, நாம் இப்போ எங்கே இருக்கிறோன்னா கம்போடியாவில் சியாம் ரேப்பில் இருக்கிறோம். போன எபிசோட் பார்த்துருந்தீங்கன்னா நம்ம வந்துட்டு பென்டைஸ் ராய் அப்படிங்கிற ஒரு எபிசோட் பார்த்துருப்போம். அந்த எபிசோட் நீங்கள் யாரும் பார்க்கல அப்படின்னா நான் கார்டு கொடுக்க செக் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி அங்கோர்வாட் டெம்பிள் ப்ளஸ் ஸ்மால் சர்க்கியூட்டு டெம்பிள்ஸு, அப்புறம் பிக் சர்க்கியூட் டெம்பிள், லார்ஜ் சர்க்கியூட்டு டெம்பிள் எல்லாமே பார்த்துருக்கோம். அந்த வீடியோவும் நீங்கள் பார்க்கலாம். நான் கார்டு கொடுக்க செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஓகேங்க, இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கபால் ஸ்பீன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இது எந்த மாதிரியான இடம்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இங்கே வந்துட்டு மெயினாக வந்துட்டு இங்கே வந்து ஒரு 1000 லிங்காஸ் இருக்குது. ஆக்சுவலாக நம்ம வந்துட்டு அந்த குலேன் மவுண்டன் நம்ம போயிருந்த சீரீஸ் பார்க்கலான்னா அதுவும் பாருங்கள், நான் கார்டு கொடுக்கேன். அதுவும் கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஆக்சுவலாக ரொம்ப அருமையான இடம். உண்மையிலே குலேன் மவுண்டன் போயிட்டு வந்துட்டேன். ஆனால் அது போயிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு இன்னொரு தடவை போகணுங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா 1000 லிங்காஸ் ஒன்று இருந்துச்சுங்க. அதாவது ஒரு 6 நதி மாதிரி போகும். அதுக்கு அடியில் வந்துட்டு லிங்காஸ் இருக்கும். அந்த லிங்காஸ் வந்துட்டு தண்ணி பட்டு போய் அந்த தண்ணியை எல்லாம் அந்த பகுதி மக்கள்லாம் குடித்து அந்த காலத்தில் வாழ்ந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஹிஸ்ட்ரி, அருமையான ஹிஸ்ட்ரி இருந்துச்சு. அதே மாதிரி தான் இங்கேயுமே பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு ஒரு 1000 லிங்காஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. வாங்க அதையும் பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்துட்டு ஒரு ஃபால்ஸ் இருக்குது, ஒரு அருமையான ஃபால்ஸு. அதையும் தான் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். ஆக்சுவலாக இதுக்கு வந்துட்டு நீங்கள் டிக்கெட் பார்த்தீங்கன்னா, டிக்கெட் வந்துட்டு எந்த ஒரு டிக்கெட்டும் தனியாக எடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. இதுக்கு நீங்கள் ஏற்கனவே இந்த டெம்பிள் டிக்கெட் எடுத்துருப்பீங்க பார்த்தீங்களா. ஒன் டே $37, 2 days $62, 3 days வந்துட்டு 7 days வந்துட்டு $72. அந்த டிக்கெட் ஏதாவது ஒரு டிக்கெட் எடுத்துருந்தீங்கன்னா அந்த டிக்கெட் இங்கே போதும். அந்த டிக்கெட்டை வச்சு நம்ம இந்த இடத்துக்கு போயிடலாம். இதுக்குன்னு எதுவும் தனியாக டிக்கெட் எடுக்க தேவையில்லை. வாங்க நம்ம இந்த வழியாக தான் போனோம். இங்கே பாருங்கள். ஸோ இந்த வழியாக போயிட்டு நம்ம இந்த 1000 லிங்காஸை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், போகிற வழியிலே ஒரு மாதிரி வுட்டில் செஞ்ச ஒரு பிரிட்ஜ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதில் தண்ணி வந்து கம்மியாக தான் விழுது. அன்றைக்கி அந்த கபால் ஸ்பீடில் பார்த்திங்கன்னா தண்ணி சூப்பராக வந்துச்சு. தப்பா சொல்லிட்டேன். குலேன் மவுண்டனில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ரொம்ப நல்லாவே விழுந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இங்கே உள்ள தண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டுங்க. நேச்சுரலாக தண்ணியில் வந்து உப்பு தன்மை இருக்கும் இல்லையா, இங்கே வந்து தண்ணியில் வந்து உப்பு தன்மை இருக்கானே தெரில. அந்தளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குது. குளித்தோம்னா தலைமுடிலாம் அவ்வளோ பஞ்சு மாதிரி ஆயிடுதுங்க. வாங்க வராங்க பாருங்கள். ஓகேங்க, இங்கே பாருங்கள், இந்த போட்டிருக்காங்க பாருங்கள், 1500 மீட்டர் இருக்குங்க இங்கேருந்து. இன்னும் அவ்வளோ தூரத்துக்கு, அதாவது பார்த்திங்கன்னா 1.5 கிலோமீட்டர் நடந்து தான் நம்ம அந்த இடத்தையும் ரீச் ஆக முடியும். வாங்க நடப்போம். நம்மளோட டிரைவர் ரொம்ப தங்கமான மனுஷன், ரொம்ப ஒரு ஸ்போர்ட்டிவான ஆள். வர என்ன சொன்னாலும் கேஷுவலாக எடுத்துகிட்டு நம்ம எங்கே வேணாலும் கூப்பிட்டு போவார். பாருங்கள் எவ்வளோ பெரிய பெரிய பாறைகள்லாம் இருக்குது பாருங்களேன். இது கிட்டத்தட்ட ஒரு இங்கேருந்து ஒரு இடத்துக்கு போகிறது வந்து ட்ரெக்கிங் பண்ணி போகிற மாதிரி தாங்க இருக்குது. 1.5 கிலோமீட்டருங்க. வாங்க அப்படியே பையன் நடப்போம். எப்படி போகுது பாருங்கள் பாறை. ஏறி தான் போகணும். அப்போ ரொம்ப கஷ்டங்க. வாங்க அப்படியே தான் போயிட்டுருக்கோம். பாருங்கள் கொஞ்சம் தூரம் தான் வந்திருக்கோம். அப்பா அந்த எங்கே பாருங்கள், சைடில் எப்படி படுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு துணி மாதிரி மரத்தில் கட்டி அப்படியே தூங்கிட்டு இருக்காங்க பாருங்கள்.
இங்கே பாருங்கள், இங்கேயுமே அடுத்து அப்படியே ஒரு பிரிட்ஜ் வருது பாருங்கள். அப்படியே பிரிட்ஜில் ஏறி மேலே போகணும். வாங்க பாருங்கள், கொஞ்சம் தூரம் வந்துட்டேங்க. நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. வாங்க பாருங்கள், இடம் எப்படி இருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்குல்ல, ஃபுல்லாக காடுங்க. ஓகேங்க, வாங்க அப்படியே போகலாம். இங்கே கொஞ்சம் லோக்கல் ஆளுங்கள்லாம் கூட வந்திருக்காங்க. வந்துட்டோம், நம்ம கொஞ்சம் முக்கால்வாசி தூரம் வந்துட்டோங்க. பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள், மரம் வேறு லெவலில் இருக்குங்க. இங்கே பாருங்கள், காடு சுற்றி காடு தான். அப்படியே ஒரு முக்கால்வாசி ஒரு தூரம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு பிளேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு டயர்டாக இருந்துச்சுன்னா இதில் அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு கூட நம்ம அப்படியே போகலாம். ஓகேங்க, வாங்க அப்படியே போயிட்டுருக்குறேன். பாருங்க, கிட்ட நெருக்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஆனால் போட்டிருந்தாங்க எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு, அதுக்கப்புறம் எங்கேயுமே போடலைங்க. அதை போட்டிருக்கேன் பாருங்கள், 300 மீட்டர் இருக்காங்க என்னமோ. ஸோ 1.2 கிலோமீட்டர் நம்ம கவர் பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள், 100 மீட்டர் போட்டிருக்கு. நம்ம வந்து ஆல்மோஸ்ட் வந்துட்டோங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 1.5 கிலோமீட்டர் இருக்குங்க. 1.5 கிலோமீட்டர் ஆக்சுவலாக நார்மல் சமாதானமான பாதை கிடையாது, ட்ரக்கிங் மாதிரியான பாதை. ஸோ உங்களுக்கு வந்துட்டு எப்படியும் ஒரு 45 மினிட்ஸ் எடுத்துரும் நார்மலான ஸ்பீடில் நீங்கள் வந்தாலே. எப்படியும் கண்டிப்பாக ரெஸ்ட் எடுத்தால் வர முடியும், ஏன்னா அவ்வளோத்துக்கு மேலே ஏறி போகுது. ஓகேங்க, வாங்க போகலாம். இங்கே பாருங்கள், இங்கேயுமே ஒரு ரெஸ்டிங் பிளேஸ் மாதிரி போட்டிருக்காங்க பாருங்கள். ஆக்சுவலாக இங்கே எதுக்கு போட்டாங்கன்னு தெரில, ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. கொஞ்சம் முன்னால் போட்டிருக்கலாம். முன்னால் வந்து ஒரே ஒரு ரெஸ்டிங் பிளேஸாக இருந்துச்சு, மற்றபடி எல்லோரும் இந்த பாறையில் தான் உட்காந்து அப்படி போயிட்டுருக்காங்க. வாங்க போகலாம். 1000 லிங்கர்ஸ் நம்ம பார்க்குறோம், எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள். அழகாக இருக்கு பாருங்கள். இதில் மாடு பார்க்குறோம் பாருங்கள். இந்த இருக்குது பாருங்கள் லிங்காஸ், பாருங்கள் ஃபுல்லாக லிங்காஸ் பாருங்கள். பட் இதில் நிறைய இது டேமேஜ் ஆகிருக்கு, பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். அது மாட்டேன், இந்த பக்கம் கூட இருக்குது பாருங்கள். ஸோ அந்த பக்கம் ஃபுல்லாக இருக்குது, தண்ணியில் கூட இருக்குது. வாங்க பார்க்கலாம். இந்த பக்கம் பாருங்கள், விஷ்ணுவோட சிலையை வரைஞ்சிருக்காங்க பாருங்கள், செதுக்கியிருக்காங்க பாருங்கள். இது ஃபுல்லாக லிங்காஸ் தாங்க, 1000 லிங்காஸ். பார்த்திங்கன்னா நடுவில் பெருசாக ரவுண்டாக. ஸோ அது வந்து ஒரு பெரிய லிங்கங்க, எவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். வாங்க நம்ம அந்த பக்கம் போய்ட்டு கூட பார்ப்போம். தெரிஞ்சு பாருங்கள், லிங்காஸ் தெரியுங்களா? இதெல்லாம் லிங்காஸ் தாங்க. எப்படி அப்போவே பண்ணியிருக்காங்க பாருங்கள், செதுக்கியிருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துக்கு வர்றதுக்கே நம்மளுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குங்க. இங்கே வந்து இவ்வளோ வேலையை பார்த்துருக்காங்க பாருங்கள். வாங்க இங்கே ஒரு சிலை இருக்கு, என்னென்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், எவ்வளோ அழகான பிரம்மர் சிலை பாருங்கள். பக்கத்தில் வந்துட்டு ஆஞ்சநேயர் இருக்க மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குங்க, அருமையாக இருக்குது. அது ஃபுல்லாக லிங்கம் தான். அப்புறம் அங்கே வரைக்கும் ஃபுல்லாக லிங்கம் தான் இருக்குது. வேறு லெவலில் இருக்குங்க, சூப்பராக. இங்கேயும் பாருங்கள், விஷ்ணு படுத்திருக்க மாதிரியே ஒரு சிலை இருக்குது பாருங்கள். அங்கேருந்து தெரில, ஆக்சுவலாக இங்கேருந்து பார்த்தா இந்த ஆங்கிலேருந்து பார்த்தா நம்ம அப்போது அங்கேருந்து எடுத்தோம். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குங்க, விஷ்ணு லட்சுமி அருமையாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஓகேங்க, நம்ம இங்கே 1000 லிங்கர்ஸ் பார்த்து முடிச்சிட்டோம். அப்படியே வாங்க நம்ம போய்ட்டு வாட்டர் ஃபால்ஸில் போய் குளிப்போம். வாங்க. இங்கே பாருங்கள், அதுலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வந்தோன்னா இங்கேயும் ஒரு விஷ்ணு சிலை இருக்குது பாருங்க. விஷ்ணு படத்துக்கு மாதிரி இருக்கா, இந்த இருக்குங்களா, அவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். இப்போ தான் கேப்பாரட்டு இருக்குங்க. வாங்க பார்ப்போம். ஆக்சுவலாக இன்றைக்கி கொஞ்சம் தண்ணி வரது கம்மியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. பார்ப்போம், முடிஞ்சால் குளிப்போம், அப்படி இல்லைன்னா அப்படியே கிளம்பலாம். வாங்க. அப்போ நல்ல காடுங்க, அடர்ந்த காடு. பாருங்க, இங்கேயும் லிங்கா இருக்கிறாரு.
பாருங்க, இது ஃபுல்லாக லிங்காக தெரியுங்களா? ஓகே, வாங்க போகலாம். இந்த பக்கம் பாருங்கள், வரிசையாக லிங்காஸ் தாங்க இருக்குது. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக இங்கே லிங்கத்தோட இதாக இருக்குது. அப்படியே வந்துட்டுருக்கு. வாங்க அந்த பக்கம் போய் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே உள்ள ஒரு குறைவுக்குள்ளே கூட ஒரு லிங்கத்தோட சிலை இருக்குது. ஆனால் டேமேஜ் பண்ணியிருக்காங்க. இங்கே சத்தம் கேட்குங்க, தண்ணி கொடுத்த சத்தம். ஓகே, வாங்க இந்த பக்கம் போய் பார்ப்போம். ஓகேங்க, நம்ம வந்துட்டு ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோம். இங்கே பாருங்கள், எவ்வளோ வட்டாம்பூச்சி எப்படி வரக்கு பாருங்கள், பட்டாம்பூச்சி. ஸோ அங்கே தான் நம்ம குளிக்கணும். குளிக்கிறதா குளிக்கலாம். நான் பாறை கொஞ்சம் வளர்க்குன்னு நினைக்கிறேன், பார்த்து குளிக்கணும். ஓகே, வந்தாச்சுக்கா, கண்டிப்பாக குளிச்சுட்டு தான் போகிறோம். வாங்க. இங்கே பாருங்கள், அந்த வண்ணாத்து பூஜை எப்படி இருக்கு பாருங்கள். அது அழகாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல? ஓகேங்க, இங்கே பாருங்கள், நம்ம டிரைவர் எப்படி சேர்ந்து குளிக்கிறாரு பாருங்கள். நம்ம ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து குளிக்கிறாங்க. அருமையாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், தண்ணி இங்கேருந்து வருது. பட் போதுங்க, இது தாராளமாக போதும். இந்த இது உங்களுக்கு குளிக்கிறதுக்கு என்ஜாய்மெண்ட்டாக தான் இருக்கும். தண்ணி கண்ணிக்கு கம்மி தான், பட் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு இது போதும் தான். நம்ம நீங்கள் குற்றாலத்தில் குளிச்சிருந்தீங்கன்னா தெரியும், அந்த ஐந்தருவி ஃபால்ஸு, அப்புறம் அந்த புலி அருவி ஃபால்ஸில் இவ்வளோ தான் தண்ணி வரும். ஸோ அந்த மாதிரி தான் இது விழுந்துட்டுருக்கு. அருமையாக இருக்குங்க. இடம் பாருங்கள், சூப்பராக இருக்குது. நல்லா தான் இருக்குது. ஃபால்ஸு நல்லா தான் இருக்குது. தண்ணி வந்து ரொம்ப சாஃப்டான தண்ணிங்க. ரொம்பவும் சாஃப்டான தண்ணி, ரொம்ப சாஃப்டான தண்ணி. அது உப்பு தண்ணிங்கிறது ரொம்ப குறையும். குளிச்சிங்கன்னா அப்படியே பலன்னு ஆயிடும். ஓகே, ஓகேவா? எப்படி குளிச்சிட்ருக்காங்க பாருங்கள். தண்ணி வந்து பரவாயில்லைங்க, ஓகே தான், குளிக்கிற அளவுக்கு இருக்குது. ரொம்ப மோசம்லாம் சொல்ல முடியாது. வந்ததுக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் இல்லாமல் இருந்துச்சு. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்து நம்ம வந்து ரொம்ப தூரம் வந்திருக்கோம். ஸோ ரொம்ப தூரம் வந்துட்டு கொஞ்சம் கூட குளிக்க முடியாமல் போச்சுன்னா டிஸ்டர்பன் தான் இருக்கும். அப்படி தான் ஆகுமோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் அந்த மாதிரி இல்லை. இது ஓரளவு இப்போ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் இருக்குது. ஓகேங்க. ஓகேங்க, நம்ம இந்த கபால் ஸ்பின் வந்துட்டு சூப்பராக பார்த்து முடிச்சிட்டோம். அருமையாக இருந்துச்சு. உள்ளே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு அந்த 1000 லிங்காஸ் பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபால்ஸ்லேயுமே குளித்தோம். ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க, சூப்பராக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நம்ம வந்துட்டு குளேனில் குளிச்சிருப்போம். அதில் பார்த்திங்கன்னா நம்ம குளித்ததுக்கப்புறம் தான் அந்த தண்ணி வந்துட்டு அந்த 1000 லிங்காஸ் போகுது. ஆனால் இந்த இதில் பார்த்திங்கன்னா நம்ம குளிக்கிற தண்ணியே பார்த்திங்கன்னா 1000 லிங்காஸ்லேருந்து பட்டுட்டு தான் நமக்கு வருது. ஸோ அது வரைக்கும் நம்ம ஏதோ ஒரு ப்ளஸ்ஸாக ஃபீல் பண்ணுறேங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் வந்து இங்கே வந்தீங்கன்னா இந்த இடத்துல குளிச்சுட்டு போங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். ஓகேங்க, இந்த எபிசோடு இதோட முடிச்சுக்கிறேன். இப்போது எனக்கு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ சம்மந்தமாக எதுவும் டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்க, until then, bye from முத்துங்க. பாய். இந்த ரெஸ்டாரண்ட் தாங்க சாப்பிட போகிறோம்.
வாங்க எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. எல்லாம் வளர்க்குறாங்க, நிறைய இருக்குங்க. கண்டிப்பாக எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். ஓகேங்க, நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம். ஓகே, ரொம்ப நல்லா இருந்துச்சு, டீசெண்டாக இருந்துச்சு, ரொம்ப மோசம்லாம் இல்லை, கண்டிப்பாக நல்லா இருந்துச்சு. 4 பேர் சாப்பிட்டோம், 5 பேர் சாப்பிட்டோம். எவ்வளோ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா $59 வந்துச்சு. $60 வச்சுக்கோங்களேன் ஒரு ஆளுக்கு. $12 US டாலரில் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா, இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா யூரோப்பியன்ஸு, US, கனடா, ஆஸ்திரேலியன், இந்த மாதிரி சைனீஸு, இந்தியன்ஸ் எல்லாம் ஃபாரினர்ஸ் தான் அதிகம். ஸோ அவங்களாம் வர்றதுனால இந்த ரேட்டில் அதிகப்படுத்தி வச்சிட்டாங்க. அது ஒன்றும் பண்ண முடியாது. டூரிஸ்ட் மோஸ்ட்லி இவங்க எல்லாம் டிபெண்ட் ஆகிட்டு இருக்கிறது வந்துட்டு இந்த கோயிலை நம்பி தான், இந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டை பற்றி தான் நம்பியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம பெருசாக குறையும் சொல்ல முடியாது. பட் அட் த சேம் டைம் இவங்க இவ்வளோ ரேட்டு வைக்கிறத நம்ம ஆதரிக்கவும் முடியாது. ஓகேங்க, நம்ம ஏர்போர்ட்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. வாங்க நம்ம ஏர்போர்ட்டுக்கு போகலாம். நம்மளுக்கு வந்து 6:30 ஃப்ளைட்டு சியாம் ரீப்லேருந்து கோலாலம்பூருக்கு இறங்கி ஒரு 9 ஹவர்ஸ் நம்மளுக்கு லே ஓவர் இருக்குது. அதை முடிச்சுட்டு தான் நம்ம அடுத்து வந்துட்டு சிங்கப்பூர் போகிறோம். நாளைக்கு காலையில் தான் போகிறோம்.